நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு உன் திங்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல வச்சிட்டு இருக்க? என் திங்ஸ்லாம் என் ரூம்ல இருக்கட்டும். ஓ ரூமா? என்ன புதுசா சொல்ற? எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது. என் ரூமையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சண்டை போட்ட நான் பொறுமையா இருந்தேன். நான் தான் சூசனை கொன்னுட்டேன்னு சொன்னேன். அதுக்கும் வாய மூடிட்டு இருந்தேன். தினம் நான் உனக்காக சமைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க. உன் துணியை நீயே துவைச்சுக்கிற, நீயே அயன் பண்ற. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நான் ஒன்னும் பண்ணது சரி தப்புன்னு கூட ஆர்கியூ பண்றது இல்ல. நான் பண்ணது தப்புன்னு நீ சொல்ற. நான் அதை தப்புன்னே ஒத்துக்கிறேன். நான் உன்கிட்ட கேக்குறதெல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு தான். நீ என்னடானா தண்டனையை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லைன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் இதே வீட்ல எதிர் ரூம்ல தான் வாழ்க்கை ஆரம்பிச்சோம். எப்படா நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா இருப்போங்கிற ஆசையில நம்ம 2 பேருமே காத்துட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப என்னடானா நீ திரும்ப தனி ரூமுக்கு போறேங்கிற. இது நியாயமே இல்ல கார்த்திக். நான் உன் பொண்டாட்டி கார்த்திக். என் மேல எப்படி உன்னால இவ்வளவு வெறுப்பு காட்ட முடியுது? இங்க பாரு ராஜி, அறிவு மனசுன்னு 2 விஷயம் இருக்கு. நம்ம செய்யறது சரியா தப்பான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நம்ம அறிவு. சட்டுன்னு ஒருத்தரை பார்த்ததும் மனசு பூரா அன்பு பொங்குறதும் இல்ல வெறுப்பு வர்றதும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே அறிவு யூஸ் பண்ணி எதுவும் பண்றதில்ல. என் மனசு சொல்றதை கேட்டுதான் இது வரைக்கும் நடந்திருக்கேன். உன்னை முதல்ல பார்த்தப்போ என் மனசு சொல்லுச்சு, இவதான் உன்னோட வாழ்க்கைன்னு. அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த எல்லா முடிவும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்தான், அறிவு சம்மந்தப்பட்டதில்லை. உன்ன மாதிரி தள்ளி நின்று நான் இதை பண்ண அதை பண்ணலாம் என்னால் யோசிக்க முடியல. பொதுவாக மனசுக்கு தோணுது நீ பண்ணது தப்புன்னு. இதெல்லாம் ஆர்கியூ பண்ணி ப்ரூவ் பண்ணுற விஷயம் இல்லை, உள்ள தோணுது. அதை எப்படி மாற்றிக்க முடியும்? உன்னை பார்க்குறப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கு. என்னால் பழைய மாதிரி உன்கிட்ட பேச முடியல, பழக முடியல. நமக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும்னு தோணுது. இல்லைன்னா உன் மேலே இருக்கிற வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது 2 பேருக்குமே நல்லதில்லை. அதான் தள்ளி போகிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. என்ன கார்த்திக், எதை புரிஞ்சுக்க சொல்ற? நீ ஆம்பளை, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போவ. நான் பொறுத்துட்டு போவேங்கிற திமிரில தானே பேசுற. நீயே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு மனசு அதுன்னு கதை சொல்றியா? நீ நான் எப்படி உன்னால பிரிச்சு பேச முடியுது? என்ன யோசிச்சாலும் நாம தானே யோசிக்கணும். இல்லனா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாமே. எதுக்கு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்? எந்த பாண்டுமே இல்லாதவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில சந்தோஷம், கஷ்டம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். அது ஒரு லைஃப் டைம் அக்ரிமெண்ட். அதை நம்ம இஷ்டத்துக்கு நினைச்சப்பெல்லாம் மாத்திக்க முடியாது. என்னை பொறுத்துட்டு போன்னு சொல்லல, சரி பண்ணுன்னு சொல்றேன். நான் ஒன்னும் சாமி இல்ல கார்த்திக், தப்பே பண்ணாம இருக்கிறதுக்கு. நானும் சாதாரண மனுஷிதான். நான் தப்பு பண்ணுவேன் தான், மன்னிச்சு என்னை ஏத்துக்கொண்டுதான் சொல்றேன். இந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு வந்தா நான் உன்னை விட்டு தள்ளிலாம் போக மாட்டேன். கூட இருந்து சரி பண்ணலான்னு யோசிப்பேன். ஏன்னா நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் கார்த்திக். ஆனா நீ பண்றது எல்லாமே உனக்கு என் மேல காதல் இல்லைங்கிறத காட்டுது. வேற ஒண்ணும் இல்ல. இத பாரு கார்த்திக், என் முகத்தை கூட பார்க்க மாட்டியா கார்த்திக்? என்ன வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கட்டும், என்ன நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கூட உனக்கு கிடைக்கலையா கார்த்திக்? எனக்கே அசிங்கமா இருக்கு. நம்ம அப்படிலாம் இருந்தோம் இப்படிலாம் இருந்தோம்னு பழைய கதையை சொல்லி இப்ப இருக்கிற உன்கிட்ட அன்பையும் காதலையும் பிச்சையா கேக்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். நம்ம மனசுங்கிறது உண்டியல் மாதிரி.
அதுல வெறுப்பை சேர்த்துக்கிட்டே போனோம்னா கடைசியில வெறுப்பும் கோவமும் தான் மிஞ்சும். அன்பையும் காதலையும் சேர்த்துக்கிட்டே போனோம்னா மனசு பூரா அதான் நிறைஞ்சிருக்கும். நீ என் மேல வெறுப்பையும் கோவத்தையும் சேர்த்துக்கிட்டே போற. இது எங்க போய் முடியும்னு எனக்கு இப்பவே நல்லா தெரியுது. அதனாலதான் கார்த்திக் சொல்றேன், தயவு செஞ்சு இதை இப்பவே சரி பண்ணிடுவோம். பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் நாம யோசிச்சு பிரயோஜனம் இருக்காது கார்த்திக். இப்ப என்ன சொல்ற கார்த்திக்? நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இடைவெளி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக், இது இப்படியே போயிட்டு இருந்தா சரியா வராது. உண்மையிலேயே என் மேல கொஞ்சமாச்சும் லவ் அண்ட் கேர் இருந்துச்சுன்னா மறுபடியும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல வச்சிரு. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் நான் வேணாங்கிற மனநிலைக்கு நீ வந்துட்டேன்னு அர்த்தம். நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, அதுவும் இஷ்டம். எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. நீ சொல்றத என்னால நம்பவே முடியல ராஜி. கார்த்திகா இப்படி எல்லாம் பண்றான். ராஜி, கார்த்திய பத்தி தான் நம்மளுக்கு தெரியும்ல. நான் அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு சொல்றேன். அவன் அன்பையும் அதிகமா காட்டுவான், கோவத்தையும் அதிகமா காட்டுவான். கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடுங்க, அவனே உங்க வழிக்கு தானா வருவான். ஆமா ராஜி, விஷ்ணு சொன்ன மாதிரி கார்த்திகா அவன் போக்கிலே விட்டுரு. சீக்கிரமே அவனோட தப்ப அவன் ரியலைஸ் பண்ணிட்டு சாரி கேட்பான். எனக்கு என்னமோ இதை இப்பவே பேசி சரி பண்ணலனா இந்த பிரிவு நிரந்தரமாயிடும்னு தோணுது. பைத்தியம் மாதிரி பேசாத ராஜி. அவன் தான் அறிவில்லாம பேசுறான்னா நீயுமா? இங்க பாரு, இப்ப நீ என்ன பேசினாலும் அவனோட கோவத்தை இன்னும் அது அதிகரிக்குமே தவிர குறையவே குறையாது. அப்போ அப்படியே விட்டுலான்னு சொல்றியா லக்ஷ்மி? வேற வழியே இல்ல, கொஞ்சம் விட்டு பிடிச்சுதான் ஆகணும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு லக்ஷ்மி. எங்களுக்குள்ள எவ்வளவோ சண்டை நடந்திருக்கு, ஆனா கார்த்திக் இந்த மாதிரி எப்பவும் நடந்துகிட்டது இல்ல. கோவம் வந்துச்சுன்னா அடிப்பா, அதுக்கப்புறம் 1000 தடவை சாரி கேப்பா. என் மேல தப்பு இருந்தாலும் அவன் பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி என்ன சமாதானம் பண்ணுவான். அப்படிப்பட்டவன் என் முகத்தை கூட பார்க்காம இருக்கானா என்ன அர்த்தம்? என்ன வெறுக்கிறான்னு தானே? சும்மா இரு ராஜி, அப்படி சொல்லாத. கார்த்தியாவது உன்னை வெறுக்கிறதாவது. ராஜி, அடிக்கிற கை தாங்க அணைக்கும். ஆமா, இதெல்லாம் நல்லா சொல்லுங்க. ஆனா பூனைக்கு யாரு மணி கட்டுறதுங்கிறதுல மட்டும் யாரும் முன்னாடி வராதீங்க. என்ன ராஜி இப்படி சொல்றீங்க? என்கிட்ட மட்டும் கார்த்தி முன்னமே பேசிட்டு இருந்தான், இந்த மேட்டர் நான் ஈஸியா டீல் பண்ணிருப்பேன். அவன் தான் பேசுறதே இல்லையே. லக்ஷ்மி, நீயாவது கார்த்திக் கிட்ட கொஞ்சம் பேச. நீ இதை என்கிட்ட சொல்லணுமா ராஜி? நிச்சயமா பேசுறேன். நீ ஒன்னும் பயப்படாத. கார்த்திக் ஒன்னும் தப்பான ஆள் இல்ல. அவன் ரொம்ப நல்லவன், நியாயமானவன். அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு லக்ஷ்மி. நல்லவங்களுக்கு கோவம் வரலாம், ஆனா வெறுப்பு வரக்கூடாது. கார்த்திக் என் மேல ரொம்ப வெறுப்பாகிறான். அதுதான் எங்களோட இவ்ளோ சண்டைக்கும் காரணம். உன் பக்கம் இருக்கிற நியாயம் கார்த்திக்கு புரியுற வரைக்கும் இந்த சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக பயப்படாத. எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா கார்த்திக் மனசு மாறுவா ராஜி. ஒருவேளை அவன் மனசு மாறலனா? என்ன ராஜி இப்படி பேசுற? ஏ, இதுக்கு பதில் சொல்ல முடியலையா? இப்படி ஏடா கூடமா கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ராஜி, நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கலையே. அவன வீட்டை விட்டு போயிட்டானா இல்ல ஊரை விட்டு போயிட்டானா? அவன் பக்கத்து ரூமுக்கு தானே போயிருக்கான். அதுக்கு எங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இல்ல விஷ்ணு, பதில் பேசாம இருந்தா கூட பக்கத்துல இருக்கும்போது ஒரு சின்ன ஆறுதல் இருக்கும். அட்லீஸ்ட் அவன் முகத்தையாவது பாத்துட்டு இருப்பேன். இப்ப சுத்தமா தனியா ரூம்குள்ள போய் பூட்டிக்கிட்டு இருக்கான். பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா பக்கத்து ரூமா இருந்தா என்ன, பக்கத்து ஊரா இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். அவன் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போறான் விஷ்ணு. ராஜி, அவன் ஏன் உன்னை விட்டு விலகிட்டதா நினைக்கிற? அவனுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னு நினை. இங்க பாரு, நம்ம மனசு நிம்மதி இல்லாம இருக்கும்போது அது தனிமையை தேடும். அந்த நிலைமையில தான் கார்த்திக் இருக்கான். அவனுக்கு இப்ப தேவை தனிமைதான், பிரிவு இல்ல. நீ எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. விஷ்ணு, ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இனிமே ராஜி கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. கார்த்திகை தான் அட்டாக் பண்ணணும். அதுக்கு என்ன வழின்னு யோசி. லட்சுமி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு.
இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளான் சொல்றேன். ஒரே நிமிஷம், ஒரு கால் பேசிட்டு வரேன். ஹலோ. பாத்தியா லக்ஷ்மி, விஷ்ணு எப்படி நழுவுறாருன்னு? இங்க பாரு ராஜி, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் வேணா சொல்லலாம், அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அது சரியாவும் இருக்காது. நீங்க 2 பேரும் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி. சரி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாங்குயில பூங்குயில சேதி ஒன்ன கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. விஜய் டிவில ஆண்டாள் அழகர் ப்ரோமோ பத்தியா? டேய் சிரிக்காதீங்கடா. என்னதான் மாடா வேலை செஞ்சு ஓடா தேஞ்சாலும் வாங்குற சம்பளம் வாடகைக்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது. நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் ஒரு 10 ரூபாய் கூட மிச்சம் ஆக மாட்டேங்குதடா. யோ மாமா, இதெல்லாம் சரக்கு அடிச்சிட்டு போதையில பேச வேண்டிய டயலாக். நீ என்னடானா சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பந்தம் இல்லாம உளறற. புரியல. சார் கிட்ட சரக்கு அடிக்க காசு இல்லையா, அதத்தான் இவ்வளவு சிம்பாலிக்கா சொல்றாரு. இல்லடா, மாச கடைசி பர்ஸ் எம்டி, அதான். ஆமா, அதே மாசம் முதல் நாள்னா மட்டும் சார் பர்ஸ்ல அப்படியே 1000 rupees நோட்டா தான் இருக்கும். எங்கள்கிட்ட மினி பீர் வாங்குறதுக்கும் அதுக்கு சைடிஸ் பூண்டு ஊறுகாய் வாங்குறதுக்கு தான் காசு இருக்கு. நான் சொல்றத நீங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணா மூக்கு முட்டை குடிக்கலாம், லிவருக்கு எட்ட குடிக்கலாம். சீக்கிரமா இந்த பிளான லான்ச் பண்ணு மாமா. நாம எல்லாரும் மூக்கு முட்டை குடிக்கலாம். ப்ளம் ப்ளம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு இந்த பார்ல சரக்கு அடிக்க வரேன்னு சொன்னான். நான் சரக்கு வாங்கி தரேன், சைட் டிஷ் நீ வாங்கி தரியான்னு கேட்டான். நானு சைட் டிஷ் வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏமாமா அப்படி சொன்ன? ஏமாமா, ஒரு நல்ல மனுஷன் நமக்கு சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், நீ இப்படி லூசுத்தனமா வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்க. இப்ப என்ன, உன் ஃப்ரெண்டுக்கு நாம சைட் டிஷ் வாங்கி கொடுத்தா அந்த ஆள் நமக்கு சரக்கு வாங்கி தருவார்ல? ஆமா. அப்புறம் என்ன, உடனே போனை போட்டு உன் ஃப்ரெண்ட் இங்கே வர சொல்லு. அவ்வளவுதானே? ஹலோ மச்சான். டேய், நாம வழக்கமா சரக்கு அடிக்கிற பார்ல தான் இருக்கேன். நீ வந்தா இங்க சரக்கு அடிக்கலாம்டா. மாமா, சைட் டிஷ். மச்சான், நான் இங்க சைட் டிஷ்லாம் வாங்கி வைக்கிறேன், நீ சீக்கிரம் வந்துடு. சிக்கன் பக்கோடாவா? ஓகே. டேய், 2 நிமிஷத்துல வரானா? வரட்டும், பொறுமையா நின்னு நிதானமா வரட்டும். டேய், உன்கிட்ட எவ்வளோடா இருக்கு? என்கிட்ட கேஷ் பார்த்தா ஒரு 83 rupees இருக்குடா. குடு. என்னோடதும் சேர்த்தா 183 ரூபா இருக்கு மாமா. சரி மாமா, நான் போய் சட்டு புட்டுன்னு சைட் டிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். உன் ஃப்ரெண்ட சீக்கிரமா வர சொல்லு. டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இத பார், இந்த பில்டப்லாம் கொடுக்காத. போய் அவனுக்கு சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வா. அதுவும் அவனுக்கு சூடா இருந்தா தான் பிடிக்கும். அங்கேயே நின்னு ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வர. போ போடா சீக்கிரம் போடா. டேய், என்ன நீ என் வாயே பாத்துட்டு இருக்க? இத பார், வர போற என் ஃப்ரெண்டு பெரிய ஆளு. அவன் ரேஞ்சுக்கு உன்ன மாதிரி டுபாகூர் கூட சரக்கு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். இதெல்லாம் நீ போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். இத பாரு, சும்மா உக்காந்துட்டு இருக்காம இந்த டேபிள கிளீன் பண்றா. அவனுக்கு சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். என்னடா பாக்குற? சரக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப எடு. இதெல்லாம் ஓவர் மாமா. டேய், இத எடு. சுட சுட சிக்கன் பக்கோடா சைட் டிஷ் எல்லாம் வாங்கியாச்சு. மாமா, உன் ஃப்ரெண்ட சீக்கிரமா வர சொல்லு மாமா. டேய், அவனை என்ன உன்ன மாதிரி டுபாகூர் நினைச்சியா? அவன் பிசினஸ் மேன்டா. அவன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். சரக்கு வாங்கி தர போறவரு வரட்டும், பொறுமையா நிதானமா வரட்டும். ஆனா கடைய மூடுறதுக்குள்ள வர சொல்லு மாமா. ஓகே. மச்சான், சீக்கிரம் வாடா. எவ்ரிதிங் ஓகே. ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே.
இன்னும் 2 நிமிஷத்துல வரானா. சூப்பர். மாமா போனை போடு. The subscriber you are calling is switched off. Please try after some time. The subscriber you are calling is switched off. Please try after some time. போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை சார்ஜ் காலி ஆயிருக்குமோ? எதுனா காலியாட்டம், ஆனா அவன் இங்க வரணும். மாவன வரல நான் சொல்ல மாட்டேன், செய்வேன். யோ மாமா, சிக்கன் பக்கோடா சுட சுட நின்னு வாங்கிட்டு வந்தேன். அவன் மட்டும் வரலன்னு வையே, ஓ விரலை வெட்டி விரல் பக்கோடா போட்டுருவேன். யோ கால் பண்ணி அவனுக்கு. என்ன சொல்றா? தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கானா? தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கானோ? தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கானா? ஆந்திரா பக்கமா போயிட்டான். வச்சிருந்த காசுல ஆளுக்கு ஒரு மினி பீர் குடிச்சிட்டு போதை ஆளனா கூட போதை இருந்த மாதிரி ஆக்ட் பண்ணி தொலைச்சிருப்போம். ஆனா நீ சைடிஷ் வாங்கினா சரக்கு ஃப்ரீன்னு எங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியா மாமா. ஒரு கோவத்துக்கு மவன ஒண்ணு. வா கார்த்தி, நல்ல பிராண்டு. என்னண்ணா சரக்கு அடிக்க போறீங்கன்னு சொல்லியிருந்தா நானும் உங்க கூடவே வந்திருப்பேன்ல. என்ன கார்த்தி? அண்ணா உங்ககிட்ட சரக்கு அடிக்க காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். ஏன் கார்த்தி உனக்கு வீண் செலவு? யோ மாமா, ஆ? கார்த்தி யார்யா? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? யோ கார்த்தி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம கொலீகு, நம்ம தளபதியா. அவன் வாங்கி கொடுக்கிற சரக்க போய் செலவு அது இதுன்னு சொல்லி முசுமாரியா? கார்த்தி, பாட்டில பார்த்ததும் ஹேண்ட்லாம் ஷிவரிங் ஆகுது. அத கண்ட்ரோல் பண்ணனும்னா லைட்டா ஒரு கட்டிங் போடணும். ஸ்டார்ட் பண்ணலாமே? ஊத்துங்க. ஊத்துறேன். ஊத்திட்ட. பாஸ் ரெடி? மாமா கார்த்தி ரெடி ரெடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், சொல்றல கார்த்திக் வா. உங்களை எல்லாம் அவ்வளவுதான். வா கார்த்திக். ஏய் விடு உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? ஏய் இவ்வளவு நேரம் கேட்ட தட்டிட்டு இருக்கேன், ஊரே வந்து எட்டி பாக்குது, ஆனா உனக்கு மட்டும் காது கேட்கல. என்ன குடிச்சிட்டு வந்தேன்னு பழி வாங்குறியா? அதான் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திட்டல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏய் ஒழுங்கா என் பைக் சத்தம் கேட்டதும் கேட்டு திறந்து இருந்தனா விஷயம் அப்பவே முடிஞ்சிருக்கும். உனக்கு திமிரு. அதான் காலிங் பெல் இருக்குல்ல, அத அடிக்க வேண்டியதானே? ஏன் காலிங் பில் அடிச்சாதான் கேட்ட திறப்பியா? தட்டுனா திறக்க மாட்டியா? நீ கேட்ட தட்டுனலாம் சொல்லாத, உடைச்சன்னு சொல்லு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனாங்க தெரியுமா? ஏய் இது ஏன் வீடு, நான் அப்படிதான் கத்துவேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பத்தி எனக்கு என்ன கவலை? ஆமாமா, நீ எதுக்கு மத்தவங்கள பத்தி கவலைப்படணும்? கூட இருக்கிறவங்க கஷ்டத்தையும் உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. ஏய் அது நீ சொல்லாத. மனசாட்சியே இல்லாதவளா மனசை பத்தி பேசக்கூடாது. கூட வேலை செஞ்சவளை ஈவே இருக்கான், நம்ம கொண்டவ தானடி நீ. கார்த்திக், குடிச்சிட்டு வந்து மறுபடியும் பழைய ராமாயணத்தை நீ ஆரம்பிக்காத. பழைய ராமாயணமா? சூசனை புதைச்ச இடத்துல இன்னும் புல்லு கூட முளைச்சிருக்காதுரி, அது உனக்கு பழைய ராமாயணமா? பச்சையா கொலை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற கொலகாரி கொலகாரி. கார்த்திக் கத்தாத, மெதுவா பேசு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? ஏய் அப்படிதாண்டி பேசுவேன், என்னால மெதுவாலாம் பேச முடியாது. எவன் வந்து என்ன கேக்குறது? கேட்க சொல்லு, நான் பதில் சொல்றேன். கார்த்திக் இப்படி எல்லாம் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாத. யாரு இன்டிசென்டா பிஹேவ் பண்றது? நானா இல்ல நீயா? தப்பு பண்ணது நீ, அட்வைஸ் பண்றது எனக்கா? கார்த்திக் இப்ப நீ கான்ஷியஸ்ல இல்ல, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் படுத்து தூங்கு. ஏய் இப்ப நான் தரையில நிக்காம நான் அந்தரத்துல ஆடிட்டு இருக்கேன், கான்சியஸ்ல இல்லைன்ற. நான் ஒன்னும் போதைக்காகலாம் குடிக்கலடி, வேதனைக்காக குடிக்கிறேன். என்னமோ ரோட்ல போற குடிகாரங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. வேணா கார்த்திக், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய் வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் கூட கூட பேசிட்டு இருக்க.
உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. எனக்கும் தான் உன்னை பார்த்தா பத்திக்கிட்டு வருது. ஓ, இப்ப அந்த அளவுக்கு போயாச்சா? ஒன்னு பண்ணு, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல்லா தூக்கிட்டு வந்து தலையில போட்டு கொன்று. அப்புறம் உனக்கு பத்திட்டு எல்லாம் வராது, நல்லா கூலா இருக்கும். கார்த்திக், இப்ப நீ நிதானத்துல இல்ல, படுத்து தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏய், உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? வேணா கார்த்திக். என்ன வேணா? உனக்கே இது ஓவரா தெரியல. எதுக்கு இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வர? ஏய், நான் எது குடிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? ஏய் நில்றி, இங்க வா. பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன நக்கலா? ஓங்கி விட்டேன்னு வை, மூஞ்சி முகரெல்லாம் கிரீடம். தப்பு பண்ணிட்டு பெரிய நாசி மாதிரி பேசுற. வேணா கார்த்திக், தேவையில்லாம வார்த்தையை விடாத. ஏய், என்ன உனக்கே எவ்வளவுனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? வேணா கார்த்திக், நான் மறுபடியும் சொல்றேன், பேச்சை நிறுத்திக்கோ. என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? அடிப்பியா? எங்க அடி? விடு கார்த்திக். ஏய் அடி, அடின்றல. ஏய் அடி. ஏய் என்ன கதவு சாத்துற? ஏய் தொரடி, அது தொரடி, தொரன்றல. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? உள்ள வச்சு கதவு சாத்துற? ஏய் இப்போ மட்டும் நீ கதவு திறக்கல, ஏய் உன் மரியாதை கட்டுறோம். ஏய் கதவு திறடி. ஏய் திறடி, திறடி. ஏய் இப்போ நீ திறக்கல, கொன்றுடி. கொன்னா எல்லாம் சரியா போயிடு. என்ன சொன்ன? கொன்னுடுவியா? எங்க கொல்லு பாப்போம். கொல்லுங்கற. ஏய் நான் கொல்ல மாட்டேன்னு பாக்குறியா? கொன்னா. சே, நான் ஏண்டி ஒன்ன கொல்ல போறேன்? நீதான் தினம் தினம் எல்லாரும் கொன்னுட்டு இருக்கிய. என்னால அதெல்லாம் முடியாது. இப்ப என்னதான் வேணும் உனக்கு? கேட்டா குடுத்துருவியா? செத்து போன சூசனை உயிரோட கேட்டா குடுத்துருவியா? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு கார்த்திக். டெய்லி குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிக்கிட்டே டீசன்ஸே இல்லாம நடந்துக்கிற. ஏய் என்ன ஏய்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டு போற. மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உனக்கு மட்டும் தான் குடிச்சிட்டு வந்து கத்த முடியுமா? நான் நினைச்சாலும் அதை பண்ண முடியும். ஓவரா சவுண்ட் விட்டா நீ பேசுறதெல்லாம் சரியான ஆயிடுமா? உன்னை விட என்னால சவுண்டா பேச முடியும். நான் மட்டும் அப்படி பேசுறேன்னு வச்சுக்கோ, வெளியே உன்னால தலை காட்ட முடியாது. என்ன பயமுடுத்துறியா? பயமுறுத்தல, நான் சொல்றத செஞ்சு காட்ட ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அது உனக்கு தான் அசிங்கம், எனக்கு இல்ல. ஏய் அசிங்கத்தை பத்தி நீ பேசாத. உன்ன மாதிரி ஒருத்தைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நினைக்கும் போது எனக்கு தாண்டி அசிங்கமா இருக்கு. என் அம்மா அப்பா சொந்தம் வந்த எல்லாத்தையும் விட்டு நீ தான் வேணும்னு பின்னாடி வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். உன்ன மாதிரி ஒருத்தையோட வாழ்ற மாதிரி ஒரு அருவருப்பான விஷயம் இந்த உலகத்திலே கிடையாதுரி. தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத. வெளியே போ, வெளியே போன்னு சொல்றல. வெளியே போடி, போடி.